Hi friends, welcome to my channel. நம்ம சேனல்ல CTET exam எழுதுற வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். CTET CDP Child Development and Pedagogy இதுவும் லாங்குவேஜ்ல இங்கிலீஷும் நம்ம கிளியரா சிலபஸ் வைஸ் எல்லாமே வித் பிராக்டிஸ் क्वेश्चनோட எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் போட்டுருக்கோம். எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா CDP Child Development and Pedagogy இதுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி क्वेश्चनையும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறோம் பாருங்கள். ஆல்ரெடி இந்த வீடியோஸை எல்லாமே ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிடிபியில் வந்து 2024 உள்ள அந்த கொஷின்ஸ், அதாவது பேப்பர் 1ல் உள்ள சிடிபி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மாஸ்டரி ஓரியன்டல் லேர்னர்ஸ் டிப்பிக்கலி அட்ரிபியூட் சக்ஸஸ் டு டேஸ் அண்ட் ஃபெயிலியர் டு டேஸ். அதாவது சிம்பிள் விஷயம் தான். மாஸ்டரி ஓரியன்டல் லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அவங்க எல்லா விஷயமே ஜஸ்ட் நம்ம எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாட்டோட எல்லா விஷயத்தையுமே லேர்ன் பண்ண மாட்டாங்க. உண்மையாகவே அதோட ரியல் மீனிங் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி லேர்ன் பண்ணுறது என்ன விஷயமா இருந்தாலும் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பர்சன் தான், அந்த ஸ்டூடெண்ட் தான் யார் அப்படின்னா மாஸ்டரி ஓரியன்டல் லேர்னர்ஸ். இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ அவங்க வந்து சக்ஸஸ் அட்டைன் பண்ணால் அவங்க எப்படி இருப்பாங்க, ஃபெயிலியருக்கு என்ன மாதிரி ரீசன் சொல்லுவாங்கன்னு பாருங்கள். இப்போ அவங்க வந்து சக்ஸஸ் ஏதோ ஒரு விஷயத்த சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களோட எபிலிட்டியும் அவங்க போட்ட எஃபர்ட்டும் என்னன்னா ரீசனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து ஃபெயிலியர் அவங்களுக்கு கிடச்சிச்சின்னா என்ன செய்வாங்க அப்படின்னா பேட் லக், இல்லைன்னா இந்த விஷயம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா லோ எபிலிட்டி இப்படிங்கிற மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஒன்றே ஒன்று தான் சொல்லுவாங்க, ஏன்னா இன்சஃபிஷியன்ட் எஃபர்ட், போதுமான எஃபர்ட் நான் என்ன பண்ணலைன்னா போடலை இப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஆட்ரிபியூட் வந்து இருக்கும். ஸோ ஆப்ஷன் 4 சிம்பிள் விஷயம் தான். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெப்ரசன்ஸ் ப்ராக்சிமோ-டிஸ்டல் பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட். மொத்தமாக வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்கும். சிஃபலோக்யூடல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராக்சிமோ-டிஸ்டல் டெவலப்மெண்ட். சிஃபலோக்யூடல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ஹெட்லேருந்து டோ நோக்கி இந்த மாதிரி டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டெவலப்மெண்ட். இதுவே ப்ராக்சிமோ-டிஸ்டல், ப்ராக்சிமோ அப்படின்னா ஃப்ரம் த சென்டர், டிஸ்டல் அப்படிங்கிறது என்னென்னா டுவர்ட்ஸ் அவுட் சைட், அதாவது சென்டர்லேருந்து தான் டெவலப்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் சென்டர் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் அவுட் சைடு டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். ஸோ சிம்பிள் விஷயம் தான். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைனல் கார்டு இதுதான் வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் தான் அதர் பார்ட்ஸ், ஹேண்ட்ஸு, ஆர்ம்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ வந்து ப்ராக்சிமோ-டிஸ்டல் டெவலப்மெண்ட்னா என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சென்டர் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ஆஃப் த பாடி வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் தான் அவுட் சைட் இது எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ இது ரிலேட்டடாக இதுதான் கான்செப்ட்டு. இப்போ இது ரிலேட்டடாக வந்து நம்ம கான்செப்டை புரிஞ்சு தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆப்ஷன் 3 பாருங்கள். சில்ட்ரன் டெவலப் எபிலிட்டி டு கிராஸ்ப் த பால் பிஃபோர் புட்டிங் பீட்ஸ் இன் த த்ரெட். அதாவது ஃபஸ்ட்டு ப்ராக்சிமோ-டிஸ்டலோட மீனிங்கை சொல்லிட்டேன். சென்டர் டெவலப்மெண்ட்னா ஃபஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாலை வந்து கிராஸ்ப், அதாவது பாலை பிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹேண்ட் மூமெண்ட்ஸ், ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹேண்ட் மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஃபிங்கரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதாவது த்ரெட்டில் வந்து பீட்ஸை வந்து இது பண்ணுறது அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராக்சிமோ-டிஸ்டலுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள். ஸோ ஆப்ஷன் 3. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் எல்லா கான்செப்டையும் சொல்லியிருக்கோம். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள். தேர்டு கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு வைகட்ஸ்கி சில்ட்ரன் ஸ்பீக் டு தெம்செல்ஸ். அதாவது வந்து அவங்களுக்குள்ளே பேசுறது வந்து எதை வந்து டினோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு எய்ட் தாட் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ளே எல்லா விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன இருக்குது அப்படின்னா அவங்களோட தாட் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷனை இது பண்ணிக்கலாம். சிம்பிள் விஷயம் தான். என்ன அவங்களுக்கு வந்து திங்கிங் அந்த ஸ்கில் வந்து நல்லா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோலும் அவங்கக்கிட்ட நல்லாயிருக்கும். அதாவது வந்து அமைதியாக இருக்கணும், எல்லா டாஸ்க்கையும் ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்து இருக்கும். ஸோ டு எய்ட் தாட் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா வந்து பெட்டர் திங்கிங் ஸ்கில், அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல் தெம்செல்ஸ், அவங்கள வந்து அவங்களே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஒரு இதுவும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 4th பாருங்கள். சேலஞ்சஸ் இன் சோஷியல் கம்யூனிகேஷன் ஆர் எவிடென்ட் இன். அதாவது வந்து யாருக்கு வந்து சொசைட்டியில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான். ASD அப்படிங்கிறது சிம்பிள் விஷயம் தான். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. மற்றவங்க கூட பேசுகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே மாதிரி சோஷியல் சிச்சுவேஷனில் வந்து மற்றவங்கள வந்து புரிஞ்சுக்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஐ கான்டாக்ட், இப்போ நம்ம யார்ட்டாவது பேசுகிறோன்னா டேரெக்டாக ஐ கான்டாக்ட் வந்து ஐ கான்டாக்ட் வச்சு பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மே நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஜோக்ஸ், அதாவது ஜோக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு புரியாது. மற்றவங்க கிட்ட கான்வர்சேஷன் பண்ணணும் அப்படின்னாலே அவங்களுக்கு அதில் பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன அப்படின்னா
சொசைட்டியில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் சி ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர், இவங்களுக்கு தான் வந்து சொசைட்டியில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து சேலஞ்சாக இருக்கும். ஸோ 5th கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு வைகாட்ஸ்கி தியரி ஆஃப் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கேஃபோல்டிங். வைகாட்ஸ்கி வந்து 3 கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. என்னென்னா ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ஸ்கேஃபோல்டிங் அண்ட் மோர் நாலேஜபிள் பர்சன், MKO. அதாவது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் புதுசாக அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கே அதை பற்றின ஒரு ஐடியா இருக்கும், ஓன் பொட்டன்ஷியல் ப்ளஸ் நம்மளுக்கு டெம்பரரியாக ஒரு ஹெல்ப் கிடச்சா இன்னும் இது நம்ம அதை என்ன பண்ணிடலாம்னா பெட்டராக முடிச்சிடலாம். ஸோ அந்த ரெண்டும் சேர்ந்து தான் என்னென்னா ZPD, ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அந்த டெம்பரவரியாக கிடைக்கிற அந்த ஹெல்ப் தான் என்ன, அதுக்கு நேம் தான் என்ன அப்படின்னா ஸ்கேஃபோல்டிங். அந்த ஹெல்ப்பை பண்ணக்கூடிய பர்சன் தான் யார் அப்படின்னா மோர் நாலேஜபிள் பர்சன். ஸோ இப்போ ஸ்கேஃபோல்டிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். டெம்பரவரியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹெல்ப் தான் என்ன அப்படின்னா ஸ்கேஃபோல்டிங். ஸோ இப்போ ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். பிரேக்கிங் ஏ டாஸ்க் டவுன் இன்டூ ஸ்மாலர் ஸ்டெப்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் சப்போர்ட்டட் ஆஸ் நீடட். அதாவது என்னென்னா ஒரு டாஸ்க்கை வந்து குட்டி ஸ்டெப்ஸாக வந்து பிரேக் பண்ணிக்கிறது. நம்மளோட சப்போர்ட் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல அந்த சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இதுதான் என்னென்னா ஸ்கேஃபோல்டிங். CTET பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்கேஃபோல்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு 4 ஆப்ஷன்ஸை நம்ம ரீட் பண்ணாலே நம்ம என்ன பண்ணிடலாம், அதுக்கு ரிலேட்டடாக எது வருதோ அதுதான் ஆப்ஷன் ஆன்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் 1. 6th கொஸ்டின் பாருங்கள். டிஸ்கிராஃபியா இஸ் கேரக்டரைஸ்ட் பை. டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ரைட்டிங் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம். ஆப்ஷன் 2 பாருங்கள். ரைட்டிங் இன் டிஃபிகல்ட்டிஸ், அவங்களுக்கு வந்து எழுதுறதுல சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், இதுதான் என்னென்னா டிஸ்கிராஃபியா. ஸோ ஆப்ஷன் 2. 7th கொஸ்டின் பாருங்கள். இன் ஆர்டர் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிகம் அ குட் ப்ராப்ளம் சால்வர் டீச்சர் ஷுட் எம்பசைஸ் ஆன் ப்ராக்டிஸ் ஆஃப். அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு குட் ப்ராப்ளம் சால்வராக அவங்க வந்து ப்ரமோட் பண்ணணும்னா டீச்சர் கண்டிப்பாக எதை எம்ஃபசைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 3 பாருங்கள். பிரேக்கிங் லார்ஜ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்டு ஸ்மால் மேனேஜபிள் ப்ராப்ளம்ஸ். இப்போ ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா சின்ன ஸ்மால் மேனேஜபிள் ப்ராப்ளமை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிரேக் பண்ணால் ஈஸியாக அதை என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ டீச்சர் வந்து இதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ஃபசைஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் 3. 8th கொஸ்டின் பாருங்கள். டீச்சர் ஷுட் யூஸ் மல்டி சென்சரி மெட்டீரியல்ஸ் டு கேட்டர் த நீட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். அதாவது என்ன அப்படின்னா இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் கண்டிப்பாக ஏன்னா நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ் உள்ளே இருப்பாங்க. ஸோ ஒரே மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து போர் அடிச்சிடும். அது மெயினாக என்னென்னா அவங்களோட நீட்ஸ் எதுவுமே ஃபுல்ஃபில் ஆகாது, ஒரு சிலருக்கு மட்டும் தான் ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பாக இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் டீச்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டி சென்சரி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணணும். ஸோ அசஷன் ஏ வந்து கரெக்டு. ரீசன் பாருங்கள். இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் ஷுட் அடாப்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் கரிக்குலர் மெட்டீரியல்ஸ் ஆஸ் வெல் அஸ் அசஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இது வந்து தப்பு. இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூமில் அந்த கரிக்குலம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஸ்டாண்டர்டைசேஷன் கரிக்குலத்தை நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ வந்து ஆர் வந்து தப்பு. ஸோ ஏ இஸ் கரெக்ட் பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் 1 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ் வியூ, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ் வியூவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போவுமே நம்ம என்ன பண்ணால் நம்மளோட நாலேஜை வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சு பார்த்து புதுசாக டிஸ்கவர் பண்ணி திங்கிங் ஸ்கில் மூலமாக நம்மளோட நாலேஜை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா பில்ட் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் இப்படி வந்து டீச்சர் சொல்கிறத அப்படியே லிசன் பண்ணுற பர்சனாக இருக்கக்கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ் வியூ அதோட கான்செப்டை சொல்லிடுறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களை வந்து இன்னும் பில்ட் பண்ணணும், புதுசு விஷயங்கள் லேர்ன் பண்ணுறதை வச்சு. ஸோ இதுதான் வந்து இதோட மீனிங். இப்போ ஆப்ஷன் 3 பாருங்கள். இஸ் எக்ஸ்டெண்டிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது லேர்னிங் அப்படின்னு இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கணும் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் த கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம கரண்ட்டாக புரிஞ்சுக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம லேர்னிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 3 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 10th கொஸ்டின் பாருங்கள். எஃபெக்டிவ் டீச்சர் ஃபெமிலரைஸ் தெம்செல்ஸ் வித் டெய்லி லைஃப்ஸ் அண்ட் சோஷியோ கல்ச்சரல் பேக்ரவுண்ட்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ். அதாவது ஒரு எஃபெக்டிவ் டீச்சர், அதாவது ஒரு நல்ல குட் டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டெய்லி லைஃப், அவங்களோட கல்ச்சர், அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நீட்ஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா ஹெல்ப் பண்ண முடியும், டீச்சிங் ஸ்டைலை வந்து மாற்ற முடியும். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ரீசன் பாருங்கள். லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் இன் சோஷியல் கண்டென்ட். இதுவும் கரெக்ட் தான். ஏன் அப்படின்னா லேர்னிங் வந்து எப்போ பெட்டராக இருக்கும் அப்படின்னா அது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட சோஷியல் வேர்ல்டு, அதாவது அவங்களோட ஃபேமிலி, லாங்குவேஜ், கம்யூனிட்டி இது எல்லாத்துக்கூடையும் கனெக்ட் ஆகி நம்ம கொடுக்குற அந்த லேர்னிங் தான் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா பெட்டர் ஆகும். சும்மா வந்து நம்ம என்ன வந்து நடத்துகிறோம் ரியல் லைஃப்கே ரிலேட்டடாக இல்லாமல் வந்து நம்ம சொல்லி கொடுத்து அவங்க அதை லேர்ன் பண்ணுற எந்த ஒரு யூஸுமே இருக்காது. ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக டேக்ஸ் பிளேஸ் இன் சோஷியல் கண்டெக்ட். சமூகத்தோடு அது எப்படி இருக்கும்னா சமூகத்தோடு தொடர்புடைய மாதிரி இருக்கணும்.
ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது வந்து அவங்க சோஷியல் வேர்ல்டு கூட வந்து என்ன ஆயிருக்கணும்னா லிங்க் ஆயிருக்கணும். ஸோ ஆப்ஷன் 3 பாருங்க போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 11th கொஸ்டின் பாருங்க, மீனிங்ஃபுல் லேர்னிங் இஸ் பிரைமர்லி நாட் அபவுட். மீனிங்ஃபுல் லேர்னிங் எப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எப்படி இருக்கணும்னு பார்ப்போம். பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனை தவிர கண்டிப்பாக வந்து கான்செப்ட் புரியணும், நாலேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி இருக்கணும், நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து மெமரைஸ் ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை மெமரைஸ் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ primarily not about memorizing information. ஸோ ஆப்ஷன் 1 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 12th கொஸ்டின் பாருங்கள், டீச்சர் ஷுட் என்கரேஜ் பாய்ஸ் ஆஃப் தேர் கிளாஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ஸ்போர்ட்ஸ் while assigning ஆர்ட் டெக்கரேஷன் டு கேர்ள்ஸ். அதாவது வந்து டீச்சர் என்ன பண்ணணுமா அப்படின்னா பாய்ஸை வந்து ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த டெக்கரேஷன் ஒர்க்கை வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து தப்பு. ஏன்னா இந்த டீச்சரே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸ் அவங்கவுங்க ரோல்ஸை வந்து டீச்சரே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கக்கூடாது. யார் வேணாலும் எதில் வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஏ வந்து ராங். தென் ரீசன் பாருங்கள், சில்ட்ரன் அக்வயர் ஜெண்டர் ரோல்ஸ் பிரைமரிலி பிகாஸ் ஆஃப் அண்டர்லையிங் பயாலஜிக்கல் டிஃபரன்சஸ். அதாவது வந்து அந்த சில்ட்ரன் வந்து ஜெண்டர் ரோல்ஸை வந்து மெயினாக பயாலஜிக்கல் டிஃபரன்ஸை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி எது மூலமாக அவங்க வந்து லேர்ன் பண்ணுவாங்கன்னா ஃபேமிலி, சொசைட்டி, கல்ச்சர், மீடியா, ஸ்கூல் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரெண்டுமே வந்து தப்பான விஷயந்தான். ஸோ வந்து போத் ஏ அண்ட் பி ஆர் ஃபால்ஸ். புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 13th கொஸ்டின் பாருங்கள், கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ் ப்ரிஃபர் லேர்ன் த்ரோ. கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து மோஸ்ட்லி எல்லா விஷயங்களையும் எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னா மூமெண்ட்ஸ் இருக்கணும், அதுமாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அப்படி செஞ்சு பார்த்து லேர்ன் பண்ணணும் எல்லா விஷயங்களையும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி பாருங்கள், டூயிங் அண்ட் மூவிங். இந்த மூமெண்ட்ஸ் ப்ளஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செஞ்சு பார்த்து அவங்க வந்து மூமெண்ட்ஸ் ப்ளஸ் எல்லா விஷயங்களையுமே லேர்னிங் பை டூயிங் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் 3. 14th கொஸ்டின் பாருங்கள், அக்கார்டிங் டு குவாட் கார்டனர் while a scientist would exhibit dash intelligence and a sculptor would have a dash intelligence. அதாவது சயின்டிஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சயின்டிஸ்ட்டுக்கு வந்து லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஏன்னா எல்லா விஷயமே வந்து அவங்க வித் எவிடன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் 3 பாருங்கள், லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். இதுவே ஸ்கல்ப்சர்ஸ் அவங்களுக்கு வந்து பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ். பாடிலி கினஸ்தட்டிக் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம கினஸ்தட்டிக்னா என்னன்னு பார்த்தோம். எல்லா விஷயங்களையுமே அவங்க மூமெண்ட்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் இதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து தான் பண்ணுவாங்க. பாடிலி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அவங்களோட ஹேண்ட்ஸ் அண்ட் பாடி இதை யூஸ் பண்ணி அவங்க வந்து க்ரியேட்டிவாக திங்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ தட் இந்த ஸ்கல்ப்சர்ஸ்க்கு வந்து பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் சி. 15th கொஸ்டின் பாருங்கள், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் நீட் டு பி ப்ரமோட்டட். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் எப்படி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா மெயினாக அதில் வந்து ஃப்ளெக்சிபிள் கரிக்குலம் இருக்கணும், அதே மாதிரி கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் இருக்கணும். மெயினாக என்ன அங்கே மட்டும் பண்ணக்கூடாதுன்னா செக்ரேஷன் அண்ட் லேபிளிங், தனித்தனி அவங்கள பிரித்து லேபிள் மட்டும் என்ன செய்யக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. ஸோ ஆப்ஷன் 3 வந்து வராது. அதே மாதிரி ஆக்சசிபிலிட்டி ஆஃப் பில்டிங், ப்ராப்பரான பில்டிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஏன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, ஸ்லைட்டாக டிசேபிள் இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. ஸோ 1, 3, 4 இதுதான் வந்து கரெக்டு. 1, 2, 4 இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் 3 மட்டும் வந்து வராது. ஸோ வந்து ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 16th கொஸ்டின் பாருங்கள், சில்ட்ரன் லேர்ன் பெட்டர் இஃப் தே எக்ஸ்பீரியன்ஸ். சில்ட்ரன் வந்து எப்போ அவங்களோட லேர்னிங் பெட்டராக இருக்கும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சான்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 பாருங்கள், மாடரேட் லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு போர் அடிச்சிடுது, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபீல் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து பெட்டராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னா மாடரேட் லெவல் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் இருக்கணும் எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ 16th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 17th கொஸ்டின் பாருங்கள், children below the age of 5 to 6 years should not be pressure to write properly and within the lines. அதாவது 5லேருந்து 6 வயசு இருக்கக்கூடிய அந்த சில்ட்ரன் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒழுங்காக எழுது, இந்த லைனுக்குள்ளே எழுதுன்னு என்ன பண்ணக்கூடாதுன்னா ப்ரெஷர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து நம்ம அந்த டைமில் வந்து ரொம்ப என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ப்ரெஷர் பண்ணக்கூடாது, அவங்களே எழுதுவாங்க. ரீசன் பாருங்கள், சில்ட்ரன் கெயின்ஸ் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் ஃப்ரம் 5 to 6 years ஆன்வர்ட்ஸ். அவங்களுக்கு அப்போ தான் அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ ஆப்ஷன் 3 பாருங்கள், போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 18th கொஸ்டின் பாருங்கள், சில்ட்ரன் ஆஃப்டன் கம் அப் தேர் ஓன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அரௌண்ட் தம் ஆன் பீயிங் ப்ராப்ட் அஸ் to why does it rain. Shia says God was tired of carrying the buckets of water on his shoulders. Such explanation. அதாவது குழந்தைங்க பொதுவாக இந்த சரௌண்டிங்ஸில் நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாள் மழை பெஞ்சிருக்கும்போது ஷியாங்கிற ஒரு பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பக்கெட்டில் இருக்கக்கூடிய பக்கெட் ஆஃப் வாட்டரை வந்து அவங்க ஷோல்டரில் வச்சு டயர்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
ஆப்ஷன் 4 பாருங்கள், indicate the children have no understanding rooted in their cultural context with which they try to understand events. அதாவது ஒன்றும் கிடையாது, அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு புரிஞ்சதை அவங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதை தான் வந்து நேவ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸோ சயின்டிஃபிக் ரீசனோ எதுவுமே இருக்காது, அவங்களா வந்து ஒரு கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. சில்ட்ரன் கிரியேட் தேர் ஓன் சிம்பிள் ஐடியாஸ். அதாவது இந்த நேவ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அவங்களா பார்த்து கேட்டு அவங்களா பிலீவ் பண்ணுறத வச்சு ஒரு சயின்டிஃபிக்காக எவிடன்ஸோ எதுவுமே இல்லாமல் அவங்களா வந்து ஒரு இமேஜினேஷனில் சொல்கிறது தான் வந்து இது. ஸோ ஆப்ஷன் 4 புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், சிம்பிள் விஷயந்தான். 19th கொஸ்டின் பாருங்கள், Piaget describe cognitive development as acquiring. Piaget வந்து ஒரு 4 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாங்க. சென்சரி ஆப்ரேஷன், சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்கிரீட், ஃபார்மல் ஆப்ரேஷனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாங்க. 4 குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 3. 20th கொஸ்டின் பாருங்கள், டியூரிங் பிளே டைம் அட் ஸ்கூல் ரிஷாப் 7-year-old boy picked the doll to play with and some of his peers made fun of him for choice of time. As a teacher who wants his students to grow up with gender role flexibility, which of the following would be the best response to the situation by the teacher? அதாவது ஒன்றும் கிடையாது, ஒரு ரிஷாப் அப்படிங்கிற ஒரு 7-year-old பாய் வந்து ப்ளே டைமில் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா ஒரு டால், அதை வந்து அவன் ஒரு பாய் ஆனால் வந்து ஒரு டால் சூஸ் பண்ணியிருப்பான். ஸோ வந்து மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவனை கிண்டல் பண்ணுவாங்க, ஏன்னா அது வந்து கேர்ள்ஸ் வச்சு விளையாடக்கூடியது அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து டீச்சர் என்ன பண்ணணும், என்ன ஒரு பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 பாருங்கள், let Rishabh play with the doll and tell other children that they can also choose any toys of their choice. இவன் இந்த டாலை வச்சு விளையாடட்டும், அதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு என்ன டாய் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இல்லை அந்த டீச்சர் வந்து இந்த இடத்துல இது வந்து நீ இதை வச்சு விளையாடக்கூடாது, இது கேர்ள்ஸ் தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெண்டர் ஸ்டீரியோடைப்ஸை அவங்களே என்ன பண்ணக்கூடாதுன்னு க்ரியேட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து ஆப்ஷன் 3 இதுதான் வந்து கரெக்ட். 21th பாருங்கள், இன் டெவலப்மெண்டல் டைம்ஸ் a time frame where an individual uploads an amplified sensitivity to particular incentive for developing particular skills to function in an effective manner is referred to dash development. அதாவது ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பீரியட், அதோட மீனிங்கை வந்து ஞாபகம். இது ஒரு ஸ்பெஷல் டைம். ஏன் அப்படின்னா சில்ட்ரனோட பிரெயின் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருக்கும், நிறைய ஸ்கில்ஸை வந்து அவங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறது ஒரு இம்பாசிபிளான விஷயங்களாயிரும். ஸோ வந்து கிரிட்டிக்கல் பீரியட் தான் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர். அந்த டைமில் தான் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்கில்ஸை வந்து பர்டிகுலர் ஸ்கில்ஸை வந்து அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா டெவலப் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன் 3. 22 கொஸ்டின் பாருங்க, in order to cater the needs of students struggling with ADHD, அதாவது attention deficient hyperactive disorder, teacher should avoid. அதாவது இந்த அட்டென்ஷன் டெஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் இந்த இது இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர் அந்த அவங்க ஸ்ட்ரகிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு டீச்சர் கண்டிப்பாக எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட்டிங் டிஸ்ட்ராக்ஷன், நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. அதேமாதிரி ரொம்ப நாய்ஸ் வந்து மேக் பண்ணாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து நேம்லேயே இருக்க அந்த அட்டென்ஷன் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ ஆப்ஷன் 1 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 23 பாருங்கள், லாரன்ஸ் கோல்பெர்க் ஆர்கியூட் தட். கோல்பெர்க் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாரல் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு 3 ஸ்டேஜ் வச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல் 3 வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆப்ஷன் 3 பாருங்கள், மாரல் டெவலப்மெண்ட் அக்வர்ஸ் ப்ராக்ரெசிவ்லி இன் ஸ்டெப்ஸ். அதாவது வந்து ப்ராக்ரெசிவ்லி இன் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆகுதுன்னா மாரல் டெவலப்மெண்ட் வந்து குழந்தைகிட்ட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்கும். எது ராங் எது ரைட் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து வளர ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 3. 24th கொஸ்டின் பாருங்கள், அட் விச் லெவல் ஆஃப் கோல்பெர்க்ஸ் மாரல் டெவலப்மெண்ட் டஸ் இண்டிவிஜுவல் எத்திக்கல் பிஹேவியர் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் த மைண்ட் செட் ஆஃப் வாட் டூ பீப்புள் திங்க் ஆஃப் மீ. அதாவது நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா கன்வென்ஷனல் மொராலிட்டியில் வந்து வரும். ஸோ ஆப்ஷன் 4 பாருங்கள், கன்வென்ஷனல் மொராலிட்டி மொத்தம் 3 சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட். செகண்ட் லெவல் வந்து வாட் அதர்ஸ் திங்க் அபவுட் அஸ், அதாவது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க சமூகத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேர்டு வந்து பேஸ்ட் ஆன் எதுனா ஜஸ்டிஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அந்த ஸ்டேஜ் வந்து எப்போ வரும் அப்படின்னா கன்வென்ஷனல் மொராலிட்டியில் தான் வந்து வரும். ஸோ வந்து ஆப்ஷன் 4 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 25th கொஸ்டின் பாருங்கள், அக்கார்டிங் டு ஜீன் பியாச்செட் a child who unable to understand the logic behind the simple mathematical reversal such as 4 + 5 = 9, so 9 - 5 = 4 because of. அதாவது என்ன அப்படின்னா 4 + 5 வந்து 9, அப்போது 9லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 4. இது பிகாஸ் ஆஃப் இது அவங்களுக்கு ஏன் வந்து தெரியல இந்த லாஜிக் அப்படின்னா அந்த இர்ரிவர்சிபிலிட்டி ப்ராசஸ், அந்த இர்ரிவர்சிபிலிட்டி அந்த ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு தெரியலை. ஸோ ஆப்ஷன் 2 அதனால தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர்
ஆன்சரை வந்து ஃபைண்ட் பண்ண தெரில. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஷன் 2. 26th question பாருங்க. Teachers should distance themselves from the students and place primary responsibility for learning on them only. அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அவங்களோட லேர்னிங்க்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பு. அவங்க வந்து ஒரு கைடன்ஸாக ஒரு சப்போர்ட்டராக கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். ஸோ ஏ வந்து தப்பு. ரீசன் பாருங்கள். லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் அஃபெக்டிவ்லி இஸ் அன் அத்தாரிட்டிவ் ரேதர் தென் டெமோக்ராட்டிக் என்விரான்மெண்ட். லேர்னிங் வந்து எப்போ வந்து நல்லாயிருக்கும், அது வந்து டெமோக்ரேட்டிவாக இருக்கிறத விட அத்தாரிட்டேட்டிவாக இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் தப்பு. டெமோக்ரேட்டிவாக இருக்கும்போது சொல்லி அந்த லேர்னிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுமே தப்பு. போத் ஏ அண்ட் ஆர் ஃபால்ஸ். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 27th கொஸ்டின் பாருங்கள். ஸ்கேஃபோல்டிங் ப்ரொவைடட் பை த டீச்சர்ஸ் ஹிண்டர்ஸ் த லேர்னிங் ப்ராசஸ் ஆஃப் சில்ட்ரன். அதாவது ஸ்கேஃபோல்டிங் டெம்பரவரியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஹெல்ப். நம்ம அந்த ஹெல்ப்பை பண்ணுறதுனால அவங்களோட ப்ராசஸ் லேர்னிங் ப்ராசஸ் வந்து தடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது தப்பு. ஸோ வந்து இது வந்து ஏ வந்து ராங். செகண்ட் பாருங்கள். லீ வைகட்ஸ்கி ப்ரப்போஸ் தட் சில்ட்ரன் லேர்ன் இண்டிபெண்டன்ட்லி பை ஆக்டிங் அப்பான் மேனிப்புலேட்டிங் த என்விரான்மெண்ட். ரீசனுமே தப்பு தான். ஏன்னா வைகட்ஸ்கியோட பிலீஃபே என்ன அப்படின்னா சில்ட்ரன் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் மூலமாக தான் எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்றது. இங்கே என்னென்னா அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணால் தான் லேர்ன் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே தப்பு. போத் ஏ அண்ட் ஆர் ஃபால்ஸ். புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். 28th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்லி டிஸ்கிரைப் த எக்ஸ்டென்சிக் மோட்டிவேஷன். எக்ஸ்டென்சிக் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்குள்ளேருந்தே வராது. வெளியே ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம இப்படி பண்ணால் அதை நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது தான் எக்ஸ்டென்சிக் மோட்டிவேஷன். ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். மோட்டிவேஷன் தட் கம்ஸ் ஃப்ரம் என்விரான்மெண்டல் கான்சிக்வன்சஸ். அதாவது சரௌண்டிங்லேருந்து ஏதோ ஒரு இதுக்காக நம்ம வந்து மோட்டிவேட் ஆகி நம்ம இது பண்ணுறதா என்னென்னா எக்ஸ்டென்சிக் மோட்டிவேஷன். ஸோ ஆப்ஷன் 1. 29th கொஸ்டின் பாருங்கள். 2 important cognitive development milestones of sensory motor stage of Piaget theory of cognitive development. அதாவது பியாஜெட்டோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரி 2 விஷயம் சென்சரி மோட்டார் ஸ்டேஜில் அவங்க சொல்லக்கூடிய 2 விஷயம் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ் அண்ட் டிஃபர்ட் இன்ஃபர்மேஷன். ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு அந்த சென்சரி மோட்டாங்கிறது பர்த்லேருந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் இப்போ நம்ம ஏதோ ஒரு பிளாங்க்லெட்டுக்கு பின்னாடி நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்களால ரியலைஸ் பண்ண முடியும் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத. அதேமாதிரி டிஃபர்டு இமிட்டேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் நம்ம பார்க்கும்போது அவங்க அதை வந்து நம்மளுக்கு திருப்பி பண்ணி காட்டுவாங்க. ஸோ வந்து புரிஞ்சிரும்னு நினைக்கும். ஆப்ஷன் 3. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சில்ட்ரன் are greatly influenced by social cultural contact as they are in grow up. அவங்க மோஸ்ட்லி வந்து எது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளுடைய சமூகம் தான். சோஷியல் கல்ச்சரல் கான்டாக்ட் as they grow up. ஸோ சிம்பிள் விஷயந்தான். சிடெட்டில் சிடிபியில் வந்து மார்க் எடுக்கிறது வந்து ஒரு மேட்ரே கிடையாது. நம்மளுக்கு வந்து பேசிக் கான்செப்ட் தெரியணும். நம்ம மற்ற மாதிரி டைரெக்டான ஆன்சர்ஸ் வந்து இங்கே இருக்காது. கான்செப்டை புரிஞ்சு ஆப்ஷன்ஸை கம்பேர் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். மோஸ்ட்லி ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் புரிஞ்சிடும். எப்போ அப்படின்னா கான்செப்டில் நம்ம தரவாக இருந்தால் நம்ம எல்லாமே வந்து எல்லா கொஷினையும் வித் எக்ஸ்ப்ளனேஷனோடு டிஸ்கஸ் பண்ணுவோம். பாருங்கள், சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.